நான் இப்போ பேசிட்டு இந்த ஆடியோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படிங்கிறது என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. இதை நான் கொஞ்சம் எடிட் பண்ணாலும் அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் மைக்கை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ரிசீவர் இருக்குது, ஒரு பட்டன் மைக் இருக்குது, இன்னொரு பட்டன் மைக் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக யூனிக்காக இருக்குது. சார்ஜிங் போர்ட் வந்து சி டைப் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு மேனுவல் இருக்குது. ஸோ இந்த மேனுவல் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் இருக்குது, ஒரு ஓடிஜி இருக்குது, C2C கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஓடிஜியும் இருக்குது. காலரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 கிளிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்னெட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் 2 கிளிப்ஸஸ் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பட்ஸ் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கு C2 USB கேபிள் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பட்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நாய்ஸ்க்கு வந்து நல்லா கேன்சல் ஆகும். அண்ட் இது சிம்பிளான ரிசீவர், ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி காம்பேக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் வந்துட்டு நார்மலாக நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ், எடிட் பண்ணாத வாய்ஸ். அண்டு இப்போ நீங்கள் கேட்குறது வந்து என்னோடய லார்க், அதாவது ஒலிலேண்ட் லார்க்கோட வாய்ஸ் தான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் கொஞ்சம் எடிட் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி அந்த ஆடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய மொபைலில் வந்துட்டு டிஜிடெக்கோட அந்த மைக்கோட ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்டு அந்த மைக் வந்துட்டு இப்போ என்னோடய காலரில் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோலிலேண்டும் என்னோடய காலர் சைடில் தான் இருக்குது. ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கேட்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதே வாய்ஸ் வந்துட்டு சேம் என்னோடய டிஜிடெக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே எடிட் பண்ணது தான். நல்லாவே கிளாரிட்டியாக எது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹோலிலேண்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும்னா இந்த மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் மைக் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த டிஜிடெக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 3,500, மேக்ஸிமம் போனால் ஒரு 4,000 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த 2 மைக்குமே ரொம்பவே கிளாரிட்டியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த 2 மைக்கோட ப்ராடக்டோட பையிங் லிங்க் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவோ ஒரு யூடியூப் கிரியேட்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.